முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, என் வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்டீனா இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வந்தே சேரும். எல்லாத்தையும் பிடிச்சதுன்னு சொல்லி சுமந்துக்கிட்டே இருந்தீனா அப்புறம் சுமை தாங்க முடியாத அளவுக்கு நீ தான் வருத்தப்படணும். அடுத்தவங்கள நினைக்கிற, அடுத்தவங்களுக்காக யோசிக்கிற, அடுத்தவங்க மேலே பாசம் காட்டுற, எல்லாமே நல்ல விஷயந்தான். ஆனால் நீ ஏன் உனக்காக யோசிக்க மாட்ட? உன் சிரிப்பில் தானே உனக்கான சந்தோஷம் கிடைக்கும். நீ நிம்மதியாக இருந்தால் தானே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்தவங்கன்னு உன் கூட பிறந்தவங்களுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் உன் குழந்தைக்காகவும் நீ வாழ்ந்ததெல்லாம் போதும். இனிமேலாவது உனக்காக நீ கொஞ்சம் உன் வாழ்க்கையை வாழ யோசி. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் இந்த அப்பன் முருகனின் விருப்பம். நீ மனசு மகிழ்ந்து சந்தோஷமாக சிரித்த நாட்களை விட மன வருத்தத்தோட நிலகுலைஞ்ச நாட்கள் தானே அதிகம். இத்தனை நாள் நீ வருத்தப்பட்டதும் கவலைப்பட்டதும் கஷ்டப்பட்டதும் போதும். இனிமேலாவது மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உனக்கு நிம்மதி வேணும்னா என்னை நோக்கி ஓடிவா. உன் வாழ்க்கை பயணத்தை அழகாக்கி உனக்கான அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். தனிமையை தேடி போகும்போது தனிமை உனக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்கும். அமைதியாக பொறுமையாக அத்தனையும் புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. அடுத்தவங்க உனக்காக ஏதாவது செய்வாங்கன்னு இங்கே யாரையும் நம்பி வாழ வேண்டாம். உனக்கு பிடிச்சதை நீ மட்டும்தான் செய்யணும். அடுத்தவங்களுக்கு நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ஆனால் உனக்காக ஏதாவது கொடுக்கணும்னு இங்கே யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க என் செல்லமே. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை உனக்கு கொடுப்பதற்காக தான் காலம் காத்துக்கிட்டு இருக்கு, உன்னை காக்க வச்சுக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய திருப்பத்தை மாற்றத்தை உனக்குள்ளே கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். இது வரைக்கும் வேணும்னா நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். உனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் உன் கையில் நிலைக்காம இருந்திருக்கலாம். எதுக்காக உழைக்கிறோம், எதுக்காக வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்க்கை ஏதோ வெறுப்போடும் சலிப்போடும் பிடிச்சும் பிடிக்காமலும் நீ வாழ்ந்த காலமெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போது உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுக்குறேன் செல்லமே. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போகிற அளவுக்கு பக்குவப்பட்ட பிள்ளையாக இரு. வாழ்க்கைனா இன்பம் துன்பம் சந்தோஷம் துக்கம்னு எல்லாமே கலந்து வரத்தான் செய்யும். அத்தனையும் ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கிட்டினா வாழ்க்கை உனக்கு ரொம்ப இலகுவானதா, ரொம்ப சாதாரணமானதா, சந்தோஷத்தை தரக்கூடியதாக கூட அமைஞ்சிடுவேன் செல்லமே. நீ அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும்னு எதையுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பிள்ளையா, உண்மையாக நேர்மையாக எளிமையாக இருந்தாலே போதும். உனக்கான நல்லதை எல்லாம் நீ கேட்டது கேட்டபடியே நான் உன் கைகளில் கொடுத்துருவேன். வாழ்க்கையில் எப்போதும் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் கோபப்பட்டு நீ யாருக்கிட்டையும் எதையும் பெறவும் முடியாது, எதுலையும் ஜெயிக்கவும் முடியாது. கோபத்தை விட பொறுமைக்கு தான் இங்கே மதிப்பு அதிகம். பொறுமையாக இருந்தீன்னா நீ சற்றும் எதிர்பார்க்காத பல விஷயங்களை உன்னால் பெற முடியும், உன்னால் அடைய முடியும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நோக்கி போகவும் முடியும். பொறுமையாக இரு. இலையுதிர் காலமோ வசந்த காலமோ பறவைகளுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. மரத்தில் இலை இருந்தாலும் இலை இல்லாவிட்டாலும் அந்த மரத்தில் போய் அது கொஞ்ச நேரம் நின்று இலைப்பாரிட்டு போகும். அதே போல தான் நீயும் உன் வாழ்க்கையில் கஷ்டமோ இஷ்டமோ என்ன நடந்தாலும் அவ்வப்போது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு மறுபடியும் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இரு. எந்த இடத்திலும் எதுக்காகவும் நீ சோர்ந்து நின்றுடக்கூடாது. கஷ்டம் நஷ்டம் கவலை சந்தோஷம்னு எது வந்தாலும் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. முன்னெல்லாம் சத்தமாக பேசுவேன், அதிகமாக பேசுவேன். ஆனால் இப்போது உன்னை சுற்றி நடந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கிற மனிதர்களும் உன்னை மாற்றிட்டாங்களா அல்லது நீ மாற்றிக்கிட்டியான்னு தெரியலை. ஆனால் பேசுகிறத குறைச்சிக்கிட்டேன், சத்தத்தையும் குறைச்சிக்கிட்டேன். எல்லாமே நல்லதுக்கு தான் நான் நினைக்கிறேன். ஒரு அப்பாவாக நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை இனிமேல் நடத்தி கொடுக்குறேன். சில விஷயங்கள் என்னன்னு புரிஞ்சாதான் அதை அனுபவிக்க முடியும். ஆனால் சில விஷயங்களை அனுபவிச்சாதான் அது புரியவே செய்யும்.
நீ உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அனுபவிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு கடத்து போக தயாராகு. நிறைய பொறுப்புகளோட எதையும் எதிர்பார்க்காம எதுக்காகவும் ஆசைப்படாம ஏக்கங்களை எல்லாம் மறந்து வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு வாழும் உனக்கு உன் பொறுப்புகளை நீ நிறைவேற்றுவதற்கும் உன் கடமைகளை சரியாக செய்வதற்கும் இந்த அப்பன் முருகன் உதவி செய்கிறேன். நீ யாருடைய அனுமதிக்காகவும் காத்திருக்க வேண்டாம். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. அடுத்தவங்க கிட்ட ஆலோசனையும் அறிவுரையும் கேட்டாலும் கடைசியில் முடிவு எடுக்கிறது நீயாகத்தான் இருக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருந்த வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. மனசுக்குள்ள எதையும் சுமக்காத வரைக்கும் கண்டதையும் நினச்சி கவலைப்படாத வரைக்கும் வாழ்க்கை சுகமாகவே இருக்கும். உன் வாழ்க்கை பயணத்தையும் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சுகமாக வாழ தயாராகு. இந்த உலகத்தில் நிறைய பேர் சும்மா கடமைக்குந்தான் வாழ்க்கையை வாழ்கிறாங்க. சில பேர் மட்டும்தான் வாழ்க்கையை ரொம்ப ரசித்து நேசித்து நகர்த்தி கொண்டு போகிறாங்க. நீயும் எதையும் யோசித்து கவலைப்படாமல் வாழ்க்கையை நேசித்து ரசித்து வாழ பழகு. எப்போதும் நல்லதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோ. கெட்டதை மறந்துட்டு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். யார் உன்னை நினச்சாலும் நினைக்காவிட்டாலும் நீ உன்னை நினச்சி உன்னை நேசித்து உன்னை உயர்த்தி கொள்ள எப்போதும் தயாராக இரு. உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த முருகன்கிட்ட சொன்னினா போதும். நீயாகவே எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு யோசித்து வருத்தப்பட்டு புலம்ப வேண்டாம். உன் மனதில் இருக்கும் அத்தனை கவலைகளையும் காணாமல் போக செய்து உன் போராட்டங்களுக்கெல்லாம் முடிவை கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் அதை என் பொறுப்பில் விட்டுட்டீனா அனைத்தையும் நானே சரி செஞ்சு உனக்கானதை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேனேன் செல்லமே. யாமிருக்க பயமேன்ற என்னுடைய வார்த்தைகளை நீ மறவாதே. எதுக்காகவும் பயப்படக்கூடாது. உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளவு இருள் சூழ்ந்திருந்தாலும் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து இருளை விலக்கி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படணும்? உனக்கு நிழலாக உன் உயிர் மூச்சாக நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். நீ கண்ணீர் சிந்தும் போதும் கவலைப்படும் போதும் கூட நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ கண்ணீர் சிந்துறதையும் கவலைப்படுறதையும் உன்னை சுற்றி இருக்கவங்க வேணும்னா புரிஞ்சுக்காம உன்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு தவறாக பேசிக்கிட்டு தெரியலாம். உனக்கு எதிராக யார் யார் உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கு ஆதரவாக பேசவும் உனக்கு ஆதரவாக தோள் கொடுத்து நிற்கவும் உனக்காக வாதாடவும் இங்கே யாரும் இல்லைன்னு ஏங்காதே. உனக்காக இந்த அப்பன் முருகன் நான் வந்து பேசுவேன். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நிச்சயமாக பெற்று தருவேன். என் வேல் உனக்கு துணையாக உனக்கு முன்னால் போய் நீ நினச்ச வேலைகளை எல்லாம் முற்றிலுமாக உனக்கு முடிச்சு கொடுக்குவேன் செல்லவே. காலம் நேரம் வயசுன்னு எல்லாமே கடந்து போய்கிட்டே இருக்கேன்னு கலங்காத. இன்னும் உனக்கான நேரம் வரல. இப்போதுதான் நேரமும் காலமும் உனக்கு கூடி வந்திருக்கு. எதை எப்போ எப்படி உனக்கு கொடுக்கணும்னு நான் நினச்சேனோ அதன்படியே இப்போ அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் கொடுத்துட்றேன். தள்ளி போகிற விஷயங்களையும் தாமதமாகிற விஷயங்களையும் நினச்சி கவலைப்படாத. நானே உன்னை பக்குவப்படுத்தி மிக சரியான சிறந்ததை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ பொறுமையாக இருந்தாலே உன் பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என் மேலே இறக்கிவே. அனைத்தையும் என் தலை மீது நான் சுமந்து கொண்டு உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நியாயத்தை கிடைக்கச் செய்வேன். உன் வாழ்க்கையில் வருத்தங்கள் சோதனைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நான் கொடுப்பேன். நீ எதை பற்றி யோசித்து கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இந்த முருகப் பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படவே தேவையில்லை. உன் கவலை கஷ்டம் சோதனை துன்பங்கள் என அனைத்தையும் தாண்டி உனக்கு நிழலாக நான் இருந்து உன்னை பாதுகாக்கிறேன். உனக்கு அம்மையாகவும் அப்பனாகவும் ஐயனாகவும் ஆருயிர் துணையாகவும் அகில உலகமுமாகவே இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? உன் குடும்பத்தில் ஒரு ஆளாகவே நான் இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைக்க போகிறேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை வாழ்த்தி ஆசீர்வதித்து உனக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத.
உனக்காக யாரும் வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க. நீ தான் உனக்காக பேசணும். உன்னை நீயே பாதுகாத்து கொள்ளணும். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அதை பார்த்து நீ பயப்படாத. உன்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் வழி நடத்தி வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ தடுமாறும் போதெல்லாம் என் வேல் உனக்கு ஊன்றுகோலாக மாறும் என் செல்லமே. உன் வீட்டில் ஒரு தலைவனாக உனக்கு மூத்த ஆளாக நான் இருந்து சகலத்தையும் சரி பண்ணுறேன். உனக்கு எந்த குறையாக இருந்தாலும் அந்த குறையை நிவர்த்தி செஞ்சு உன்னை நிறைவாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நினச்சி நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே. நான் உனக்காக இருக்கும்போது உன்னை அனாதையாக விட்டுடவே மாட்டேன். உனக்கு நிழலாகவே நான் இருந்து உன் பெற்றோர் உனக்கு செய்ய நினச்சதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உனக்கான முன்னேற்றத்தை உன் கைகளை ஒப்படைப்பேன். உன் கடமைகளை நீ சரியாக செய்வதற்கு என் ஆசீர்வாதங்களை உனக்கு அள்ளி கொடுக்குறேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உனக்கு பின்னால் இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டு போய் உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. நீ தனி ஆள் கிடையாது. இந்த அப்பன் முருகனின் துணை உனக்கு இருக்கு. உன் வீட்டில் நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்கு நிழலாக உன் கூடவே தான் இருக்கேன். உன் நம்பிக்கை தான் உனக்கான பலமாக மாறப்போகுது. நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். சரியான நேரத்தில் நீ எதை செய்யணுமோ அதை சிறப்பாக செய்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ பொறுமையாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும்படி நான் செய்வேன். உன் வீட்டை பற்றியும் உன் பிள்ளைங்களை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் நீ கலங்காதே. உன்னையும் உன்னை சார்ந்து இருப்பவர்களையும் தாங்குவது, அவர்களுக்குரிய கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி செஞ்சு அவர்களை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் வீட்டு சுமையை நீ சுமக்காம அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. எதை நினச்சும் நீ கலங்காமல் தைரியமாக இரு. எந்த விதத்திலும் உனக்கு கவலையோ கஷ்டமோ வராத அளவுக்கு நான் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன்.